1970 வரைக்கும் ஃபாரிஸ் என்றுதான் ஈரானுக்கு பேர் இருந்தது. ரிவா பஹ்லவி என்பவர் தான் ஃபாரிஸ் என்ற அந்த பெயரை ஈரான் என்று மாற்றினார். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் சல்மானுடைய ஊர் தான் ஃபாரிஸ். சல்மானுடைய ஊர் தான் இது ஃபாரிஸ். சொன்னே ஈரான் என்று. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? ஃபாரிஸுக்கு எப்படி இஸ்லாத்தை சொல்றது? ஏனென்றால் ஃபாரிஸுடைய மன்னன் தான் கிஸ்ரா. கிஸ்ராவுக்கு நபி அவங்க இஸ்லாமிய கடிதம் எழுதினார்கள். கிஸ்ரா கடிதத்தை பார்த்துட்டு கிழிச்சிட்டார். நபி அவங்க சொன்னாங்க, வைதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பஅதா. கிஸ்ரா அழிந்தால் இதற்கு பிறகு கிஸ்ரா கிடையாது. அல்லாஹ் என்ன செய்தான்? கிஸ்ராவுடைய மகன் அன்வர் ஷீர் வாப்பாவை கொலை செய்தார். வாப்பா என்ன செஞ்சார்? ஹசானாவில், கிஸ்ராவுடைய ஹசானாவில் மருந்துகள் வைக்கிற இடத்துல ஒரு நஞ்சு போத்தல்ல கிஸ்ரா எழுதி வைத்திருந்தான், இது உடல் உறவுக்கு மிக பெருமதியான மருந்து அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவன் செத்துட்டார். கிஸ்ராக்கு தெரியும் தன்னுடைய மகன் பெண்களோட மிக விருப்பமானவன். அந்த மருந்தை குடிக்கிறதுக்காக ஹசானாவை திறந்து மகன் மருந்தை குடிச்சார். மகனும் நாசமாயிட்டார். இந்த காலகட்டத்தில் தான் எஸ்தஜிர்துடைய காலம். கிஸ்ராவுக்கு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாலித் பின் வலீத் அனுப்பினாங்க, சல்மானையும் அனுப்பினாங்க. ஹாலித் பின் வலீத் என்ன செஞ்சாங்க? கிஸ்ராவுடைய தலைநகரங்கள்ல உபுல்லா என்ற தலைநகரத்தை வந்து அடைஞ்சி ஹஸரத் ஹாலித் பின் வலீதோட ஹஸரத் இயாப் பின் குனும் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கிஸ்ராவுக்கு இஸ்லாத்தை சொல்ல போனாங்க. உபுல்லால இருந்து ஒவ்வொரு இடமாக இஸ்லாத்தை சொல்லி ஹீரா என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க ஹாலித் பின் வலீத். இந்த நேரம் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்க. அப்பதான் ஹாலித் பின் வலீத் ஹீராவிலிருந்து பலஸ்தீனுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம். உடனே என்ன செஞ்சாங்க? ஈராக்ல ஒரு மனிதரை தேடினாங்க, முசன்னா பின் ஹாரிசா. முசன்னா பின் ஹாரிசா என்ற சஹாபியை நியமிச்சாங்க ஃபாரிஸ்ல. நீங்க இருந்து இங்க இஸ்லாமிய தாவத்தை செய். முசன்னா பின் ஹாரிசா ஃபாரிஸ் நாட்டில் இஸ்லாமிய தாவத்தை முன்னெடுத்து போறாங்க. ஃபாரிஸ்ல ஆக முக்கியமானதுதான் மதாயின் என்ற தலைநகரம். மதாயின் என்ற தலைநகரம். ஹஸரத் முசன்னா பின் ஹாரிசா கடைசியாக நோயாளியாகி ஆகிட்டாங்க. உடம்பெல்லாம் காயம். முசன்னா பின் ஹாரிசா காயமுற்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்துக்கு வந்துட்டாங்க. யோசிக்கிறாங்க யார் அனுப்புறது. அந்த நேரம்தான் முடிவெடுத்தாங்க ஹஸரத் சஅத் இப்னு அபி வக்காஸ். ஹஸரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் இவர் எப்படிப்பட்டவர் என்றால், இவர் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. தக்பீர் சொன்னா போதும் சஅத் இப்னு அபி வக்காஸ் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பார். ஹஸரத் முசன்னா பின் ஹாரிசா சக்கராத்ல இருக்கிறார். முசன்னா பின் ஹாரிசாவுடைய மௌத்துக்கு பிறகு முசன்னா பின் ஹாரிசாவுடைய மனைவி சல்மா பின் ஹஸ்ஃபை சஅத் இப்னு அபி வக்காஸ் கல்யாணம் முடித்தார். சஅத் இப்னு அபி வக்காஸ் போய் இறங்கிதான் காதிசியா என்ற இடம். வரலாறுகளை படித்து பாருங்க. காதிசியாவில் நின்று ஹஸரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ஒரு நடு இடத்துல இருந்து காதிசியாவுடைய போர் நடக்கிறது. 4 நாள் போர் நடந்தது. 24 மணித்தியால போர் நடந்தது காதிசியாவில். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அந்த காதிசியாவுடைய யுத்தத்தை முடிச்சிட்டு சஅத் இப்னு அபி வக்காஸ் நேர போனார்கள் மதாயின். மதாயின் என்பது 7 தலைநகரங்கள் அமைந்த இடத்துக்கு தான் மதாயின் என்கிறது. அந்த மதாயின்ல தான் அப்பொழுது இருந்த கிஸ்ராவுடைய மன்னர் எஸ்தஜிர்த் ஒளிச்சிருந்தார். ஹஸரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் மதாயினை தாண்ட முடியாது. இடையில வந்தது தஜ்லா நதி. தஜ்லா நதி அடியே நின்றாங்க. அப்ப சல்மான் அந்த படையில் இருந்தார். இந்த சல்மான் படையில் இருந்த சல்மானை பார்த்து சொன்னாங்க, சல்மான் என்ன செய்யறது? சொன்னாங்க, சல்மான்
கடலுக்கு மேலால நடப்போம், தஜிலாவுக்கு மேலால் நடப்போம். முடிவெடுத்தாங்க. நடக்கிறது. ரெண்டாக படை பிரிக்கப்பட்டது. காதசியாவிலிருந்து தஜிலா நதியில் மதாயின்ல பட போகுது. சகோதரர்களே, பார்த்தவங்களுக்கு தலைவலி பிடிச்சிட்டு, யாருடைய குதிரையும் தண்ணி உள்ளுக்கு போக இல்லை. அப்படியே மேலால போய் மதாயினுடைய கோட்டைக்குள் முஸ்லிம்கள் நுழைந்தார்கள். நுழைந்ததோடு மதாயில் இருந்த கிஸ்ராவுடைய மன்னன் எஸ்தஜிர்த் அங்கிருந்து அவன் ஓடிட்டான். அதோடு அங்குள்ள கனிமத்துகள் எடுத்தார்கள். சொல்றாங்க, அவனுடைய ஹசானாவை போய் திறந்தார்கள். சாது நபி வக்காஸ் கிட்டத்தட்ட 30 லட்சம் தீனார் பணம் இருந்தது. அவனுடைய சிம்மாசனத்தில் இருந்த கிரீடத்தை எடுத்து, காப்புகள் எடுத்து உடனே உமர் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க. இதை பாருங்க ஹலீஃபா. சாது நபி வக்காஸ் இதை முடிச்சிட்டு அடுத்த முடிவெடுத்தாங்க. எங்க போறது? நஹாவந்த். நஹாவந்த் என்பது சாதாரண இடம் அல்ல. அந்த இடத்துல சகோதரர்களே தேடினாங்க, யாரை பொறுப்பாக்குறது? பரா இப்னு மாலிக். பரா இப்னு மாலிக் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சக்தி என்ன என்றால், அவர் சத்தியம் செய்தால் நடந்துவிடும். நல்லா பாருங்க, எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பலத்தை கொடுத்திருந்தார். ஹஸ்ரத் முஸன்னா பின் ஹாரிஸா இவருடைய பலம் வேறு. ஹஸ்ரத் சாது நபி வக்காஸ் இவருடைய பலம் வேறு. ஹஸ்ரத் இயாத் பின் குனும் இவருடைய பலம் வேறு. ஹஸ்ரத் பரா இப்னு மாலிக் சத்தியம் செய்தார், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவார். அதே மாதிரி வெற்றி கிடைத்தது. ஆனால் பரா இப்னு மாலிக்குடைய நெஞ்சிலே ஹுர்முஸ் என்பவர் அம்பெய்தார். அதே இடத்துல ஷஹீதானார்கள் பரா இப்னு மாலிக். அதை முடிச்சிட்டு கடைசியாக துஸ்துர், கடைசி நிஹாவந்த். நிஹாவந்தில் வைத்துதான் என்ன செய்யறது? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒருவர் இருக்கிறார் நுஅமான் பின் முக்ரின், இவரடுங்க. நுஅமான் பின் முக்ரின் கையை தூக்கினா கபூலாய். சகோதரர்களே, நுஅமான் பின் முக்ரின் முன்னுக்கு வந்தார், துவா கேட்டார், யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடு, ஆனால் எனக்கு ஷஹாதத்தை தந்திரியா அல்லாஹ். சகோதரர்களே, கடைசியா நிஹாவந்த் வெற்றி கொள்ளப்பட்டது. முழு பாரிஸ், முழு பாரிஸ் சின்ன நகரம் அல்ல. அந்த காலத்துடைய ஈராக், ஈரான், அசர்பைஜான் அனைத்தும் சேர்ந்ததுதான் பாரிஸ். முழுதும் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு கீழ் வந்தது. சகோதரர்களே, ஹஸ்ரத் சல்மான் தான் மதாயினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பாக இருந்தார்கள் கடைசி வரை. எவ்வளோ பெரிய ஆட்சி கையில். ஆனால் சல்மான் அரசாங்க பணத்தில் ஒரு ரூபாவும் எடுக்க மாட்டார். கை தொழில் செய்துதான் சாப்பிடுவார் சல்மான். கை தொழில் செய்வார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்தார்கள், சல்மானுக்கு மாதா மாதம் 5000 திர்கம் சம்பளம். 5000 திர்கத்தை எடுத்து சல்மான் ஃபகீர்களுக்கு கொடுத்து விடுவார். தான் சல்மான் கை தொழில் செய்து உழைத்து வாழ ஆரம்பித்தார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக ஹிஜ்ரி 33ஆம் ஆண்டு அதே இராக்கிலே மதாயின்லே மௌத்தானார். சல்மானுடைய கபர் இப்பொழுதும் இராக்கிலே மதாயின்லே தான் இருக்கிறது. ஆனால் இந்த சல்மான் சும்மா மௌத்தாகவில்லை, அந்த பாரிஸை உருவாக்கினார். நாங்களும் கேட்கிறது தான், நிந்தவூர், சாய்ந்தமருது, சம்மாந்துறை இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் உலமாக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருந்தது. உலமாக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருந்தது. ஊரை உருவாக்கியவர்கள் உலமாக்கள். சல்மான் பாரிஸை உருவாக்கினார். சகோதரர்களே, அதனாலதான் இமாம் முஹியுத்தீன் அப்துல் காதர் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஜீலான். இது ஜீலான் இருக்கிறது ஈரான்ல தான். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி, ஜீலானை சேர்ந்தவர். ஹிஜ்ரி 561 வந்தவர். அல்லாஹ் சொன்னானே, நபியோங்க சொன்னாங்களே, சல்மான் இவருடைய ஊரவர்கள் தான் பிற்காலத்தில் தீனை பாதுகாப்பார்கள் என்று. அவர்கள் தான் இந்த உலமாக்கள். தூஸ் இமாம் கசாலி எந்த ஊரை சேர்ந்தவர்?
இமாம் கசாலி தூஸ் இருக்கிறது ஈரான்ல. தபருஸ்தான் ஈரான்ல உள்ள நகரம் தபருஸ்தான். இமாம் இப்னு ஜரீர் அத்-தப்ரி முஸ்லிம்களுடைய வரலாறை எழுதியவர். 40 ஆண்டுகள் முஸ்லிம்களுடைய வரலாறை எழுதியவர் இமாம் இப்னு ஜரீர் அத்-தப்ரி, இமாம் முஹிப்புத் தப்ரி. இதெல்லாம் சல்மானுடைய விளைநிலங்கள் சகோதரர்களே, பிரயோஜனங்கள். அடுத்த ஈரானுடைய ஊர் ஜுர்ஜான், இமாம் ஜுர்ஜானியை சேர்ந்த இமாம்கள். அடுத்த ஊர் தான் ஈரானுடைய ஜுவைன், இமாமுல் ஹரமைன் அபுல் மஆலி அல் ஜுவைனி. இமாம்கள், பெரும் இமாம்கள். சல்மான் ரலியல்லாஹுடைய முயற்சியால் அந்த ஈரானில் உருவானவர்கள் சகோதரர்களே. நைசாபூர், ஈரானில் இருக்கிறது நைசாபூர். இமாம் அபு தாவூத் அன்-நைசாபூரி, இமாம் அபு ஹாத்தம் அன்-நைசாபூரி, நைசாபூருடைய இமாம்கள். இமாம் பைஹக், ஈரானுடைய அடுத்த ஊர் தான் பைஹக். இமாம் பைஹகி சாதாரண இமாம் அல்ல, இமாம் பைஹகி. அடுத்த ஊர் சகோதரர்களே சிஜிஸ்தான், ஈரானுடைய அடுத்த ஊர் சிஜிஸ்தான். சிஜிஸ்தானில் பிறந்த இமாம் தான் இமாம் அபு தாவூத் அஸ்-சிஜிஸ்தானி, இமாம் அபு ஹாத்தம் அஸ்-சிஜிஸ்தானி. அடுத்த ஈரானுடைய ஊர் தான் கிர்மான், இமாம் கிர்மானி புகாரியுடைய விளக்கம் எழுதியவர். அடுத்த ஊர் தான் சகோதரர்களே ரை என்ற ஊர் இப்பொழுதும் ஈரானில் இருக்கிறது. தஹ்ரான், ஈரானுடைய தலைநகரத்துடைய பழைய பெயர் ரை. சல்மான், அதாவது சுலைமான் இப்னு மிஹ்ரான், அபு ஜுர்அத்துர் ராஸி, இப்னு அபி ஹாத்தம் அர்-ராஸி இமாம்கள், ரைய சேர்ந்த இமாம்கள். அடுத்த ஊர் தான் திப்ரீஸ், இமாம் ஹதீப் அத்-திப்ரீஸி, அடுத்த ஊர் தான் கஸ்வீன், இமாம் இப்னு மாஜா அல் கஸ்வீனி. சகோதரர்களே அஸ்ஃபஹான், சல்மான் அல் ஃபாரிசி, இமாம் அபுல் லைத் அஸ்ஃபஹானி, இமாம் இப்னு மந்தா அஸ்ஃபஹானி, இமாம் தாவூத் அல் அஸ்ஃபஹானி. அஸ்ஃபஹானுடைய இமாம்கள். கடைசி ஊர் ஷீராஸ், ஈரானுடைய ஊர் ஷீராஸ். அங்கு வளர்ந்தவர்கள் தான் இமாம் அபு இஸ்ஸாக் அஷ்-ஷீராஸி. இதே போல ஃபைரூஸ் ஆபாத், நபி அவங்க தோல்ல கையை வச்சு சொன்னாங்களே சல்மான். பிற்காலத்தில் சகோதரர்களே, இன்று நாங்கள் தௌரத்துல் ஹதீஸ் படிச்சு கொடுக்கிறோம் என்றா அந்த உலமாக்கள் எழுதிய கிதாபு தான், அவங்க எழுதின கிதாபு தான். உலகமெல்லாம் சென்று தீனையும் ஈமானையும் பாதுகாத்தார்கள். நபி அவங்க சொன்னாங்களே, وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. கையை வச்சு சொன்னாங்களே, இவருடைய பரம்பரை தான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை அவங்க தான் பாதுகாத்தார்கள். 1970 வரைக்கும் ஃபாரிஸ் என்றுதான் ஈரானுக்கு பேர் இருந்தது. ரிவா பஹ்லவி என்பவர் தான் ஃபாரிஸ் என்ற அந்த பெயரை ஈரான் என்று மாற்றினார். முஸ்லிம் நகரமாக இருந்த ஈரான் காலப்போக்கில் அந்த ஊரிலே வேறு கொள்கைகள் உருவாக்கப்பட்டு இன்றுள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும். இதுதான் உலகத்துக்கு நடந்த நிகழ்வு. சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்கிறான், ذَلِكَ فَضْلُ اللَّهِ, இது அல்லாஹுடைய கொடை. இந்த நபி அவர்களுடைய உழைப்பு இருக்குது, இந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய கொடை. யுதீஹி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் இந்த கொடையை கொடுப்பார். வல்லாஹு துல் ஃபதுலில் அதீம், அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான கொடையுள்ளவர், அல்லாஹ் மிக சிறப்பு தரக்கூடியவன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين.
அல்லாஹ் சொல்றான், தௌராத் கொடுக்கப்பட்டவர்கள், தௌராத் கொடுக்கப்பட்டும் அதை சுமக்காதவர்கள். அப்படின்னா தௌராத் இறக்கினான், யாரும் தௌராத்தை பின்பற்றல். எங்கள்கிட்ட குர்ஆன் இருக்குது, யாரும் குர்ஆனை பின்பற்றுறது இல்லை, குர்ஆனை படிக்கிறதும் இல்லை, தேடி பார்க்கிறதும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், கமஸலில் ஹிமார், அவங்களுக்கு உதாரணம் கழுதைய போல. யார போல? கமஸலில் ஹிமார், கழுதைய போல. அந்த கழுதை என்ன செய்தாம்? யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகள் சுமந்த கழுதை. கழுதைக்கு மேல 10 டஜன் குர்ஆன வெச்சத்தால கழுதைக்கு அறிவு வந்துருமா? கழுதைக்கு மேல தௌராத்தை வச்சதால கழுதைக்கு அறிவு வந்துருமா? இது மாதிரி தான் தௌராத் இறக்கப்பட்ட யூதர்கள், தௌராத்தை பின்பற்றாதவர்கள், கமஸலில் ஹிமார், எதை போல? கழுதைய போல. யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகள் சுமந்த கழுதை. பிஸ மஸலுல் கௌமில் லதீன கஸபூ பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்த கூட்டம்தான் ஆக கெட்ட கூட்டம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்த கூட்டம் ஆக கெட்ட கூட்டம். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், வழிகட்ட சமூகத்துக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழி காட்ட மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்துல் ஜுமாவுடைய 5 ஆயத்துகளை படிச்சிருக்கிறோம். மீதமான 6 ஆயத்துகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல படிப்போம். ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ்.